கிராஃபோதெரபில ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு எப்படி அனலைசிஸ் பண்றதுன்னு கேக்குறீங்க. நீங்க கொடுக்குற ஹேண்ட் ரைட்டிங்ல உங்களுடைய கரண்ட் பர்சனாலிட்டி, கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் நாங்க அனலைசிஸ் பண்ணி சொல்லுவோம். என்னன்னா உங்க பைனான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, நீங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த விஷயத்துல லேக் ஆகுறீங்க, உங்களுக்கு எந்த விஷயம் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நாங்க சொல்றதுதான் கிராஃபோதெரபி. கிராஃபோதெரபில நீங்க சொல்றீங்க ஹேண்ட் ரைட்டிங் நான் சந்தோஷமா இருக்கும்போது அழகா எழுதுவேன், கோபமா இருக்கும்போது கிறுக்கிடுவேன், எக்ஸைட்மெண்டா இருக்கும்போது சூப்பரா எழுதுவேன், டென்ஷனா இருக்கும்போது எனக்கு எழுதவே வராது, ரொம்ப நடுங்கி நடுங்கி எழுதுவேன் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி நீங்க இதை அனலைசிஸ் பண்ணுவீங்க? என்னோட மூடு மாறும்போது ஹேண்ட் ரைட்டிங்கும் மாறும் இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க எப்படி வேணா ஹேண்ட் ரைட்டிங் எழுதி கொடுக்கலாம். நாங்க தெரபிஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கோட ஸ்ட்ரோக்ஸ், லெட்டரோட ஸ்ட்ரோக்ஸை வச்சுதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸ்ட்ரோக்ஸ்னா என்ன? அந்த லைன்ஸ் கர்வ்ஸை வச்சுதான், அதாவது இந்த லெட்டர் எப்படி லைன் வருது, அந்த லைனோட கர்வ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். இப்போ உங்களுடைய கரண்ட் பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, பிசிக்கலா, மென்டலா, எமோஷனலா என்ன மாதிரி ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணுவோம். கிராஃபோதெரபியை கத்துக்கிட்டா நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் மாறிடுமான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா நார்மல் ஹேண்ட் ரைட்டிங் மாறாது. ஒரு சில லெட்டர்ஸை மட்டும் தான் மாத்த சொல்லுவோம், அதுவும் மைல்டு சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ண சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஐ இருக்கு, ஐல நீங்க டாட் எப்படி வைப்பீங்க? ஒரு சிலர் சர்க்கிளா வைப்பாங்க, ஒரு சிலர் நல்லா ப்ரெஷர் கொடுத்து வைப்பாங்க, ஒரு சிலர் திக்கா வைப்பாங்க, இன்னொரு சிலர் பக்கத்து வேர்டுக்கு அந்த டாட்டை வைப்பாங்க, இன்னொருத்தர் லெஃப்ட் சைட்ல வைப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணாம கரெக்டா ஐக்கு எப்படி டாட் வைக்கணும், எந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும், அதை எப்படி நீங்க நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நாங்க தெரப்பியா கொடுப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த ஐ சொன்னேன். ஒவ்வொரு லெட்டருக்கும் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் இருக்கு, ஒவ்வொரு லெட்டருக்குமே நிறைய விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனா இருக்கு. நார்மலா ஒருத்தரோட தெரப்பி எவ்வளவு நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா 90 days எடுத்துக்கணும். அதாவது 3 மாசம் கிராஃபோதெரபி கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங்க கத்துட்டு வந்திருக்கீங்க. இப்போ அதுல இருந்து ஒரு சில சேஞ்சஸ நீங்க கிராஃபோதெரபி மூலமா நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு விஷயத்த உங்களோட செல்லுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 months ஆகும். அதனால 3 months கண்டிப்பா எடுத்துக்கணும். அது கூடவே எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், ஒரு சில விஷயத்துக்கு எப்படி அஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், என்ன மாதிரி ஒரு விஷயத்த நீங்க விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கறதையும் கூடவே சேர்ந்து சொல்லி கொடுப்போம். சிம்பிளா சொல்லணும், லா ஆஃப் அட்ராக்ஷனோட டெக்னிக்ஸும் இதோட சேர்ந்து வரும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.